எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா. Good morning everyone. It is a privilege to welcome our esteemed principal, welcome you sister, teachers and my dear students to our school Diwali celebration. Today we gather to celebrate the festival of lights, a time for our school community to come together and share the spirit of this vibrant festival. Thank you, Leslie, for your warm welcome. இனிய மதிய வணக்கம். அன்பு எங்கும் நிறையட்டும், மனதில் மகிழ்ச்சி பெருகட்டும், அனைவரும் இணைந்து கொண்டாடுவோம். தீப திருநாளில் இருள் நீங்கி ஒளி பெற, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி பெறுக, செல்வம் செழிக்க, ஆரோக்கியம் சிறக்க. இந்த குழந்தைகளா ஷைன் பண்ண லைஃப்ல அப்பதான் இன்னும் உன்னோட லைஃப்ல ஒளி கொடுக்க முடியும், பிரகாசமா இருக்கும் உன்னோட வாழ்க்கையில. இது ஒரு விஷயம். நம்ம மனசுல இருக்கிற இருள அகற்றணும், நம்ம லைஃப்ல பிரகாசமா எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் மிஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டது என்னன்னா, எனக்கு தீபாவளி பற்றி அதிக அனுபவம் இல்லை அப்படின்னாலும் உங்களோட எல்லா மனநிலையும் எனக்கு நல்லா புரியும். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போய் இந்த ட்ரெஸ் வாங்கலாம், இன்னைக்கு இந்த கலர்ல வாங்கலாம், ஒரு ட்ரெஸ் வாங்குறதோட சாட்டிஸ்ஃபை ஆகாம இன்னொன்று கிடைச்சா பரவாயில்ல, இல்லை பட்டாசு நிறைய அது வாங்கணும் இது வாங்கணும், அந்த கிஃப்ட் பாக்ஸ் வாங்கலாமா, 500 வாங்கலாமா, 1000 வாங்கலாமா, இல்லை 5000 கேட்கலாமா, இப்படி அந்த ஆசை அதிகமாயிட்டே போகும். இந்த பட்டாசுல கொண்டு போய் சிஸ்டம் நமக்கு அடிக்கடி இந்த வாரத்துல நிறைய டைம் இது சொன்னாங்க, அந்த கிராக்கர்ஸ்ல கொண்டு போய் காசை போட்டு ஒரு செகண்ட்ல சில செகண்ட்ல நம்மளோட ஆசைகள் முடிஞ்சிடும். அந்த ஆசைக்காக அவ்வளவு ரூபாயை செலவு பண்றதுக்கு பதிலா நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. அந்த 500 1000 என் கூட படிக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வசதி இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் கூட வாங்க முடியாம இருக்கலாம், அவங்களுக்கு அந்த காசை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாமா? இல்ல என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது வசதி கம்மியா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த காசு பயன்படுமா? இல்ல நம்ம ஆசிரமத்துல எல்லாம் பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா இல்லாம இந்த தீபாவளி பண்டிகை சமயத்துலதான் யாராவது நமக்கு ஒரு வேளை உணவு கொடுப்பாங்களா, இல்ல யாராவது நமக்கு ஸ்வீட் கொண்டு கொடுப்பாங்களா, இல்ல கம்பி மத்தாப்பா இன்னைக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தரும் ஒரு வருஷத்துல இருக்காங்க. கடவுள் நம்மளை நல்லா வச்சிருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளால ஆன உதவிய சின்ன சின்ன உதவிய நிறைய வேண்டாம், சின்னது அந்த பட்டாசுல கொண்டு போய் 1000 கணக்குல செலவு பண்ற அந்த காசை நீங்க
பகைமையை அகற்றி துன்பத்திலிருந்து இன்பம் கிடைக்க இந்த மாதிரி பல்வேறு விதமான பழைய நிலையிலிருந்து ஒரு புது நிலைக்கு கடந்து வருவதற்கு தான் ஒவ்வொரு விழாவும் கொண்டாடப்படுது. விழாக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது, புத்தாடை மறுமலர்ச்சியை கொடுப்பதற்காக ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு தேர் திருவிழாவா இருக்கும். அதனால ஒவ்வொரு மதத்திலையும் ஒரு திருவிழாக்கள் இருக்கும் இல்லையா? ஆமாவா இல்லையா? நம்ம கொண்டாடும் போது நம்ம சந்தோஷமா இருக்கும். அதாவது மொனாட்டனஸ் லைஃப்ல இருந்து ஒரு வித்தியாசமான லைஃப், அதாவது அதுல இருந்து கடந்து புத்துணர்ச்சியோட புதுப்பொடிக்கூட நம்ம பலகாரங்கள்லாம் சாப்பிட்டு உறவினர்களை சந்திச்சு உறவினர்களுக்கு நம்மளோட ஸ்வீட்ஸ் எல்லாம் பகிர்ந்து கொடுத்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த விழாக்கள் எல்லாம் கொண்டாடுறோம். அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப இந்த ஸ்பெஷலி தீபாவளி என்ன செய்வீங்க? பட்டாசு வெடிப்பீங்க. என்ன கொண்டு போறோம் பட்டாசு. இதுக்காக பட்டாசு ஸ்மெல் அதிகமாக வெடித்து அட்மாஸ்பியரை பண்ண வேண்டாம். பொல்யூஷன் என்ன மாசுபடுத்தி கரும்புகையினால நமக்கு வந்து இப்ப நிறைய உஷ்ணமா இருக்கு இல்லையா? அந்த காலத்துல உஷ்ணம் கிடையாது. காரணம் மாசு கட்டுப்பாடு வரைய நிறைய தடைகள் இருக்கு. நீங்க எப்படிப்பட்ட பட்டாசுகளை வாங்க வேண்டும்? பொதுவாக யாருக்குலாம் என்ன பட்டாசு வாங்கியிருப்பாங்க? எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க? எவ்வளவு வாங்கினீங்க? பண்டிகை திருநாள், தீபங்கள் ஏற்றும் தீப ஒளி திருநாள், இருளை அகற்றி இன்பத்தை அள்ளி தந்திடும் நன்னாள், ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் வழிகாட்டும் திருநாள் என்று உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளி திருநாள் இந்திய மக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வரிகளுக்கேற்ப மொழி, இனம், மதம் கடந்து என அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் கொண்டாடும் மகத்தான பண்டிகையே தீபாவளி ஆகும். தீபாவளி என்பது விளக்குகளின் பண்டிகை எனலாம். தீபம் என்றால் விளக்கு, ஆவலி என்றால் வரிசை என்று பொருள் கொள்ளலாம். தீபங்களை வரிசையாக ஏற்றி இறைவனை வழிபடும் தினமே தீபாவளி ஆகும். வாழ்வில் இருள் அகன்று ஒளி வீசும் என்பதே தீபாவளி ஆகும் என்று கூறி நம் பள்ளி முதல்வருக்கும் பிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் அலுவலக பணியாளர் அவர்களுக்கும் மாணவர் அவர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.